எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வெக்டர்ஸ் என்றதை பற்றி பார்ப்போம். வெக்டர்ஸ்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். இது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக தேவைப்படுற ஒரு கான்செப்ட். அதுலேயும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் படிக்கிறார்களுக்கு இந்த வெக்டர் டயக்ராம் கீற வேண்டிய தேவை நிறைய இடங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த இண்டக்டிவ் சர்க்கிட், கெப்பாசிட்டிவ் சர்க்கிட், ஆர்எல் சர்க்கிட், ஆர்சி சர்க்கிட்ஸ் எல்லாம் கீறும்போது அதுக்கு இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்கு இந்த வெக்டர் டயக்ராம் கீற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இந்த வெக்டர்ஸ்ன்றதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். வெக்டர்ஸ்ன்ற குவான்டிட்டி, அதை மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுலேயும் நாங்கள் ஒரு குவான்டிட்டியை சொல்ல இயலுமெண்டா அது வெக்டர்ஸ். ஒரு குவான்டிட்டிக்கு ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமே. அந்த ஒன்று மேக்னிடியூட் and டைரக்ஷன். ஒன்று லென்த், கிட்டத்தட்ட அது லென்த் அண்ட் டைரக்ஷன். இப்போ இந்த வெக்டர் ஏபி என்ற வெக்டருக்கு 3 மீட்டர் லென்த், இது மேக்னிடியூட். டைரக்ஷன் 20 டிகிரி ஈஸ்ட் டு த நார்த். இப்போ இதான் அந்த வெக்டர் 3 மீட்டர் லென்த் அண்ட் மேக்னிடியூட் 20 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். இப்போ இதான் இந்த வெக்டர்ன்ற இந்த பேசிக். இப்போ இந்த பேசிக்கை பார்த்துட்டு கடைசியில் கொண்டு போய் நாங்கள் இந்த ஆர்எல் சர்க்கிட், ஆர்சி சர்க்கிட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவை எண்ட் பண்ணுவோம். இதான் என்னுடைய நோக்கம். ஸோ இப்போ வெக்டர்ஸை விளங்கணும்னா நாங்கள் ஸ்கேலரை பற்றி பார்க்குறோம். ஸ்கேலர்ன்றது என்னென்னா ஒரு குவான்டிட்டி, அதுக்கு டைரக்ஷன் இல்லைண்டா, தேர்ஸ் நோ டைரக்ஷன் இல்லைண்டா அதை ஸ்கேலர்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கேலர் என்னென்ன விஷயத்தை ஸ்கேலர்ன்றோம். இப்போ 70 கிலோமீட்டர்ண்டா என்ன சொல்லுவோம், இதை ஸ்கேலர். இங்கே ஏதாவது டைரக்ஷன் சொல்கிறோமா? இல்லை. 70 கிலோமீட்டர்ண்டா இது மெஷர்மெண்ட், இது யூனிட் அண்ட் இது இஸ் நம்பர் அண்ட் யூனிட். இதுக்கு டைரக்ஷன் இல்லை. 70 கிலோமீட்டர் இங்கேருந்து அங்கேயா இல்லை அங்கேருந்து இங்கேயான்றது தெரியாது. அப்போ இதை ஸ்கேலர்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டிஸ். இப்போ 2 feet என்றா இது என்னது? 2 feetன்றது இஸ் a scalar. Likewise, எந்த ஒரு நம்பர், அதாவது scalar is a physical quantity that can be described by a single number. ஒரு சிங்கிள் நம்பர் டிஸ்கிரைப் பண்ணிடணும்னா அதை ஸ்கேலர்னு சொல்லுவோம். நிறைய குவான்டிட்டி நாங்கள் சொல்கிற எல்லாமே ஸ்கேலர் தான். நிறைய குவான்டிட்டி ஸ்கேலர்ஸ். ஓகே, ஸ்கேலர்ன்ற சிங்கிள் குவான்டிட்டி. ஓகே, சிம்பிளாக நீங்கள் இந்த மாதிரி நம்பர்ஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஒரு சும்மா நம்பர் ஆஃப் பீப்புள், 10 பீப்புள்ண்டா இது ஸ்கேலர். 10ன்றது இஸ் அ ஸ்கேலர். நாங்கள் இதுக்கு டைரக்ஷன் இல்லை இந்த குவான்டிட்டிக்கு. ஒரு இதில் இப்போ 100 kilograms இது ஸ்கேலர். இதுக்கு ஒரு டைரக்ஷன் இல்லை. ஓகே, இது ஸ்கேலர். ஓகே, இப்போ வெக்டர்ஸை இன்னும் ரெப்ரசன்டேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா இந்த ஏபி வெக்டரை இதுக்கு மேலே ஒரு அரோ போட்டுருவோம். இதுதான் இந்த வெக்டர் ரெப்ரசன்டேஷன். இது இனிஷியல் பாயிண்ட், இது டெர்மினல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த ஏ பாயிண்ட்ன்றது இனிஷியல் பாயிண்ட், பி பாயிண்ட்ன்றது டெர்மினல் பாயிண்ட். இது மேக்னிடியூட். இந்த லென்த் ஒரு எக்ஸ் அண்ட் லென்த் வச்சோம்னா இந்த எக்ஸ் லென்த் இஸ் அ மேக்னிடியூட். இது எக்ஸ் இந்த லென்த்தை குறிக்கும். லென்த் இது மேக்னிடியூட் தான் விஷயம். இப்போ பிஏ வெக்டர்ண்டா அது அப்படியே மாறும். என்னென்னா பி இனிஷியல் பாயிண்ட், திஸ் இஸ் பி இனிஷியல் பாயிண்ட், ஏ டெர்மினல் பாயிண்ட். இது மேக்னிடியூட். இது பிஏ வெக்டர். அடுத்தது இப்போ இந்த வெக்டர்ஸை நாங்கள் ஸ்மால் லெட்டர்ஸ்லையும் குறிக்கலாம். இந்த ஏபி வெக்டர் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக we can write as a small a vector. BA vector எழுதுறதுக்கு பதிலாக we can write as small b vector. இதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதான் இனிஷியல் பாயிண்ட், இது டெர்மினல் பாயிண்ட். இங்கே இனிஷியல் பாயிண்ட், இது டெர்மினல் பாயிண்ட். இப்போ கோ இனிஷியல் வெக்டர் அடுத்த செக்ஷனுக்கு போகிறோம். கோ இனிஷியல் வெக்டர்ஸ்ன்னா two or more vectors having the same initial point. Same initial point இருக்குமே. இங்கே எல்லா வெக்டர்ஸுக்குமே இந்த O தான் இனிஷியல் பாயிண்ட். எல்லா வெக்டர்ஸுமே இந்த OM வெக்டருக்கு இந்த O தான் இனிஷியல் பாயிண்ட். OL வெக்டருக்கு இந்த O தான் இனிஷியல் பாயிண்ட். ON வெக்டருக்கு இந்த O தான் இனிஷியல் பாயிண்ட். ஸோ இங்கே இருக்க 3 வெக்டர்ஸுக்குமே ஒரே இனிஷியல் பாயிண்ட் அப்படியா. இது கோ இனிஷியல் வெக்டர். கோன்றது நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கோண்டா இந்த எல்லாத்துக்குமே ஒன்று தான் சொல்கிறது. கோ இனிஷியல் வெக்டர்ஸ். அடுத்தது பார்ப்போம் கோ லீனியர் வெக்டர். சேம் திங். கோ லீனியர் வெக்டர்ண்டா இங்கே என்ன சொல்கிறோம்டா, லீனியாரிட்டின்னா என்ன சொல்லுவோம், ரெண்டுக்கு இடையில் two or more vectors having parallel to the same line. பேரலாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பார்க்க மாட்டேன். லென்த் இருக்கா, மேக்னிடியூட் இருக்கா, டைரக்ஷன் இருக்கா, அது ஒன்றும் பார்க்க மாட்டேன். பேரலல். இந்த வெக்டரும்
இந்த வெக்டரும் parallel, இந்த வெக்டரும் parallel. இங்கே வர எல்லா வெக்டர்ஸும் parallel, பட் இது opposite direction but parallel. இந்த வெக்டர்ஸ் எல்லாம் parallel இருக்குமா இருந்தால் அது வந்து co-linear வெக்டர்னு சொல்லுவோம். இதான் விஷயம். அடுத்து பார்த்தோம்னா ஈக்குவல் வெக்டர்ஸ். இப்போ ஈக்குவல் வெக்டர்ஸுக்குரிய கண்டிஷனுக்கு வரும். ஈக்குவல் வெக்டர் இருந்தால் எங்களுக்கு மேக்னிடியூட், ஒரு வெக்டர் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அப்போ ஈக்குவல் வெக்டர் இருந்தால் சேம் மேக்னிடியூட் இருக்கணும், அதே நேரம் டைரக்ஷன் ஆல்சோ சேமாக இருக்கும். ரெண்டுமே சேமாக இருந்தால் தான் ஈக்குவல் வெக்டர். இப்போ இங்கே இருந்து பார்த்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் சேமாக இருக்க தேவையில்லை, அது வந்து கண்டிஷனில் இல்லை. அப்போ இப்போ ஏபி என்ற வெக்டர் வந்து லென்த், இப்போ இந்த லென்த்தும் சேம், இது மேக்ஸா இது மேக்ஸா, இந்த டைரக்ஷனும் சேம் தான். இப்போ லென்த் ஓகே, அப்போ ஸோ மேக்னிடியூட் கண்டிஷன் வந்து satisfied. ஓகே, now the direction பார்ப்போம். இது ஒரு ஹொரிசாண்டலோட 30 டிகிரி மேக் பண்ணா, ஒரு அசியூம் பண்ணமுண்டா பார்க்க 30 டிகிரி மாதிரி இருக்குது, இதுவும் வந்து 30 டிகிரி தான் மேக் பண்ணுது. ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது, ரெண்டுமே சேம் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது, ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக பாயிண்ட் பண்ணுது. இந்த அரோவை பாருங்க, ரெண்டுமே சேம் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணுது. அப்போ இந்த டைரக்ஷன் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, டைரக்ஷனும் ஒன்று தான். ஸோ இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல் வெக்டர்ஸ். இப்போ தான் ஈக்குவல் என்ற இதுக்கு வரோம். இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல் வெக்டர்ஸ். நெக்ஸ்ட் நெகட்டிவ் வெக்டர்ஸ். இந்த ரெண்டு வெக்டர்ஸும் வந்து லென்த் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டர்ஸ் லென்த்துமே லென்த் ஒன்று தான், டைரக்ஷனும் ஒன்று தான். ஐ மீன் இந்த ஆங்கிள், அதாவது ரெண்டுமே பேரலல் ரெண்டுமே பேரலாக தான் இருக்குது, ஆனால் டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட். இது இங்கே நோக்கி இருக்குது, இது இங்கே நோக்கி இருக்குது, இது இங்கே நோக்கி இருக்குது, இது இங்கே நோக்கி இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நெகட்டிவ் வெக்டர். இது இதுக்குரிய நெகட்டிவ் வெக்டர்னு சொல்லுவோம். நெகட்டிவ் பட் ஈக்குவல். ஏன்னா இது வந்து பேரலாக தான் இருக்குது, இதுக்கு இது பேரலாக இருக்குது, சேம் லென்த் இருக்குது, ஆனால் அரோ மட்டும் மாறி இருக்கு. அப்போ அரோண்ட டிரெக்ஷன் மட்டும் வேறு. அப்போ இந்த டிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் சிடி வெக்டர், அதில் சிடி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டிசி வெக்டர். ரெண்டுமே ஈக்குவல் பட் ஆப்போசிட், எதிர் திசையான வெக்டர்ஸ். இதுதான் இந்த விஷயம் நெகட்டிவ் ஆஃப் வெக்டர்ஸ் என்று பார்ப்போம். அடுத்தது வெக்டரை வந்து நாங்கள் வந்து இதை சம்மரியாக சொல்லலாம். என்னென்னா வெக்டர் குவான்டிட்டி டி, இந்த அரோ போட்டால் இது வெக்டர் குவான்டிட்டி. இது வந்து மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது. லென்த் வந்து மேக்னிடியூட்டை குறிக்க போகுது, அரோ ஹெட் வந்து டைரக்ஷன் சொல்ல போகுது. இந்த அரோ ஹெட் தான் உங்களுக்கு டைரக்ஷன் சொல்ல போகுது. இதுதான் வெக்டர்ஸ். இப்போ சில புக்ஸில், பழைய புக்ஸில் நாங்கள் இப்படியும் சொல்லுவோம், டெய்ல், அதாவது ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்னு சொல்லாமல், டெர்மினல் பாயிண்ட்னு சொல்லாமல் டெய்ல் ஹெட்னு சொல்லுவோம். இதை டிரெக்ஷன் வந்து இப்படி ஒரு ஏரோவில் போட்டு காட்டுவோம். மேக்னிடியூட் வந்து இப்படி பாட்டு, இப்படி வேறு வித்தியாசமாக காட்டலாம், ஆனால் சேம் விஷயம். ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்குது, எண்ட் பாயிண்ட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, லென்த் இருக்குது. இவ்வளோதான் வெக்டருன்ற கேரக்டரிஸ்டிக் ஆர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இப்போ வெக்டர் அடிஷனை பற்றி பார்ப்போம். இப்போ அடுத்த செக்ஷன் ஆஃப் லேர்னிங்கில் வரோம், வெக்டர் அடிஷன். வெக்டர் அடிஷன்டா என்ன செய்வோம்டா, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். வெக்டர் இப்படி தான் ஆட் பண்ணுறது. ஓ என்ற ஸ்டார்டிங் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எண்டு வைப்போம், இது பி என்று வச்சோம்டா, வி ஸ்டார்ட் ஃப்ரம் த ஓ பாயிண்ட். இப்போ ஓ ஏ ஒரு ட்ரா பண்ணுறோம், இது ஏ வெக்டர். ஏயிலேருந்து அந்த ஃபினிஷ் பண்ணுற அரோ எங்கே ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல அடுத்த வெக்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம், பி வெக்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரிஜினல் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ பாயிண்ட்லேருந்து இந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்ட், லாஸ்ட் செகண்ட் வெக்டர் அண்ட் எண்ட் பாயிண்ட் பி பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறோம். இதான் உங்களோட சம்மேஷனை தரும். அப்போ எப்பயுமே 2 வெக்டர்ஸ் ஆட் பண்ணுறதா நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு வெக்டருக்கு போகிறோம், அது முடிகிற இடத்துல அடுத்த வெக்டருக்கு போகிறோம். இப்போ இந்த செகண்ட் வெக்டர் முடிகிற இடத்தையும் ஃபர்ஸ்ட் வெக்டர் ஸ்டார்ட் பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணிட்டா அது வந்து அடிஷனை தரும். இது எக்ஸ் வெக்டர், இது ஒய் வெக்டராக இருந்தால் இது எக்ஸ் ப்ளஸ் ஒய். addition of vector, x vector plus y vector, addition of 2 vectors கிடைக்கும். இப்போ triangle law and
of vectors addition. இப்போ வந்து இதில் ஒரு வெக்டர் ஆட் பண்ணுறோம். இது கீறிட்டம் PQ வெக்டர்னு போடுறோம். இது QR வெக்டர். இதில் ஆட் பண்ணி வர்றது PR வெக்டர். தென் ட்ரையாங்கிள் லோன்னு சொல்லுவோம். ரெண்டு வெக்டர் ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிள் இந்த PR வந்து இது சமீஷனாக கிடைக்கும். இந்த PR வெக்டர் வந்து இது சமீஷன் ஆஃப் வெக்டராக கிடைக்கும். ஓகே, அடுத்தது வந்து அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ். இதில் வந்து லோ ஆஃப் பேரலோகிராம் லோ ஒன்று இருக்குது. இந்த பேரலோகிராம் லோ ஒன்று என்ன சொல்லுதுண்டா, இப்போ இந்த A வெக்டர் இருக்குது, இங்கே இந்த பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். A வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு O பாயிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். A வெக்டர் இருக்குது. A வெக்டரோட B வெக்டர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிக்க எங்களுக்கு கிடைக்க போகிறது A + B வெக்டர். இது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம். இது ட்ரையாங்கிள் லோ மூலமாக கிடைக்கும். ட்ரையாங்கிள் லோ மூலமாக கிடைக்கும். இப்போ வந்து அதே O பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் B வெக்டர் இருக்கிறோம். அப்புறம் B முடிகிறதுக்கு A வெக்டர் இருக்கிறோம். இப்போ கிடைக்க போகிறது அகெயின் B + A வெக்டர் கிடைக்க போகுது. இப்போ B + A வெக்டர் இருந்தாலும் A + B வெக்டர் இருந்தாலும் அது ஈக்குவல் தான். அதை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த பேரலோகிராம் லோ. பேரலோகிராம் லோ என்ன சொல்லுன்னா, B வெக்டர் + A வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் plus B வெக்டர். இதுதான் பேரலோகிராம் லோ சொல்கிறோம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வரும். இப்போ வந்து இந்த வெக்டர்ஸில் ப்ரூஃப் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கலாம், அந்த கோஆர்டினேட்ஸ் இருக்குல்ல, இந்த கோஆர்டினேட்ஸில் வச்சு நாங்கள் இதை கீறி பார்த்தோம்னா, ட்ரா பண்ணி பார்த்தோம்னா இது ரெண்டு லென்த்தையும் பார்க்கலாம், டிரெக்ஷனை பார்க்கலாம். கோஆர்டினேட்ஸ் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் கீறி பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த லென்த் வந்து சரியாக மெஷர் பண்ணி பார்த்தா அதுண்ட addition of vectors கிடைக்கும். addition of vectors வந்து இது வந்து இது A + B B + A ஈக்குவலாக இருக்கும். இதான் addition of vectors. இப்போ அடுத்த வந்து வெக்டர் சப்ஸ்ட்ராக்ஷன் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா A வெக்டர் எப்படி இருக்கும், -A வெக்டர் இப்படி இருக்கிறோம் எதிர் திசையில். ஏன் இது இப்படி எதிர் திசையில் -A வெக்டர் இருக்கிறோம்னா, இங்கே இந்த வெக்டர் கான்செப்டில் இந்த சப்ட்ராக்ஷன் என்ற கான்செப்ட் இல்லை. ஆனால் என்ன செய்யணும்னா சப்ட்ராக்ஷனை அடிஷனாக மாத்திரம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. B - A வெக்டர், B - A வேணுமெண்டா B + -A என்று கொண்டு வரான் இந்த விஷயம். இப்போ இங்கே ஒரு A வெக்டர் -B வெக்டர் வேணுமெண்டா நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு A வெக்டர் -B வெக்டர் வேணுமெண்டா இதுக்கு ஒரு கான்செப்ட் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா A வெக்டர் + -B வெக்டர், -B என்ற வெக்டரை A வெக்டர் ஆட் பண்ணால் எங்களுக்கு இந்த இது கிடைக்கும். இதான் இந்த வெக்டர் சப்ட்ராக்ஷன். இங்கே இந்த இதில் பார்ப்போம், இந்த வெக்டர் சப்ட்ராக்ஷன் பற்றி காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து A வெக்டர் இருக்குது. ஓகே, A முடிகிற இடத்துல X வெக்டர் இருக்கிறோம். அப்புறம் இது ரெண்டும் முடிகிற இடத்துல ட்ரையாங்கிள் லோ யூஸ் பண்ணி இந்த அடிஷனை யூஸ் பண்ணிக்க. இப்போ இதை ஈக்குவேஷன் போட்டால் A வெக்டர் + X வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர் வரப்போகுது. அப்போ இது இந்த X வெக்டரை சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். B வெக்டர் - A வெக்டர். ஆக்சுவலி இங்கே சப்ட்ராக்ஷனை செய்கிறோம். இந்த X என்ற அன்னோனை வச்சுக்கொண்டு சப்ட்ராக்ஷன் செய்கிறோம். ஓகே, இதான் ஆன்சர். X தான் உங்களோட ஆன்சர். என்ன, B வெக்டர் - A வெக்டர். இங்கே பார்த்தா இந்த B வெக்டரோட A - B வெக்டர் ஆட் பண்ணும்போது ஓகே எங்களுக்கு A வெக்டர் கிடைக்க போகுது. ஓகே, இது சிம்பிள். B வெக்டர் + A - B வெக்டர், A வெக்டர் - B வெக்டர். ஆக்சுவலி B வெக்டர் + A வெக்டர் - B வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர் கிடைக்க போகுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இது அப்ளிகேஷன் எங்கே இப்போ இவ்வளோ படிச்சுட்டோம். இதை அப்ளிகேஷன் எங்கே கொண்டாடமாட்டா இந்த RL சர்க்கியூட்டில், RL சீரிஸ் சர்க்கியூட்டில் இதுங்கிற சோர்ஸ் வோல்டேஜ், இது சோர்ஸ் வோல்டேஜ், இது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர், வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த இண்டக்டர். எங்களுக்கு தெரியும் இது கரண்ட். இந்த வோல்டேஜ்
ரெசிஸ்டர் வந்து எப்பயுமே வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ரெசிஸ்டர் ஆல்வேஸ் இன் ஃபேஸ் வித் த கரண்ட். ஸோ நாங்கள் வந்து இந்த விஆரை வந்து இதில் கரண்ட்டுக்கு ஒரு லைனை கிரிட்டோம்டா, கரண்ட் வெக்டரை கிரிட்டோம். இது ஃபர்ஸ்ட் திங், கரண்ட் வெக்டரை கிரிட்டோம். இந்த விஆர் வந்து இன் ஃபேஸ் வித் த கரண்ட், அதே லைனில் இது உங்களுக்கு விஆராக வரும். விஆரும் ஐயும் இன் ஃபேஸ் சேம், அதுக்கு வந்து டிரெக்ஷன் வந்து சேம். மேக்னிடியூட் ஐயின் மேக்னிடியூட் வேறு, விஆர்ன மேக்னிடியூட் வேறு. ஓகே, ஸோ இன் ஃபேஸ் இருந்தால் இந்த ரெண்டு வெக்டர்ஸும் டிரெக்ஷன் வந்து சேம். அப்போ இந்த விஆர் கிரிட்டம். ஆனால் எங்களுக்கு தெரியும் விஎல் இண்டக்டர் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த இண்டக்டர் வந்து 90 டிகிரி லீடிங் கரண்டை லீட் பண்ணும். இண்டக்டர் அக்ராஸ் த இண்டக்டர் ஆல்வேஸ் வோல்டேஜ் லீட் த கரண்ட். ஸோ இங்கே என்ன செய்வோம், 90 டிகிரி என்ன டைரக்ஷனில், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இஸ் லீட் பண்ணும். லீடிங்னா நாங்கள் இப்படி தான் போடுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் லீட் பண்ணுது. அப்போ இந்த வெக்டர் முடிஞ்ச இடத்துல, இந்த வெக்டர் முடிஞ்ச இடத்துல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த வெக்டர் இருக்கிற போகிறோம் பெர்பெண்டிகுலர் டு த இந்த வெக்டர் 90 டிகிரி. இப்போ இதுக்கு கிடைக்கிற இந்த இனிஷியல் பாயிண்ட்டையும் செகண்ட் வெக்டர் இந்த எண்ட் பாயிண்ட் பியையும் ஜாயின் பண்ணோம்னா அதான் எங்களோட addition of two voltages. ஸோ இது வந்து சப்ளை வோல்டேஜ், இஸ் addition of VR vector plus VL vector. So in the V vector equal to sum of VR vector plus VL vector. So இது ரெண்டுமே வேறு வேறு டைரக்ஷனில் இருக்குது. இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. ஓகே, அதனால் இது வெக்டர் எடிஷன் வரும். ஸ்கேலர் இருந்தால் இது தேவையில்லை, வெக்டர் குவான்டிட்டியோட வெக்டர் எடிஷன் தான் செய்வோம். இப்போ அடுத்த வந்து ஆர்சி சர்க்யூட்டை பார்த்தோம்னா சேம் திங். ரெசிஸ்டன்ட் வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ட் வந்து எப்பயுமே கரண்ட்டுக்கு இன்ஃபேஸாக இருக்கும். நம்ம கரண்ட்டுக்குரிய வெக்டரை கிரிட்டோம், அதோட இன்ஃபேஸாக விஆர் வெக்டரை திருப்பிக்கிறோம், விஆர் வெக்டர் கிரிட்டோம். இப்போ வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் கெப்பாசிட்டர் வந்துக்கிறோம். கெப்பாசிட்டரில் வந்து நாங்கள் வந்து எப்பயுமே கரண்ட் வந்து லீட் பண்ணும், வோல்டேஜ் வந்து லேக் பண்ண போதும். லேக்குன்னா ஆப்போசிட், லீடுன்னா இந்த பக்கம், லேக்குன்னா இந்த பக்கம். அப்போ வோல்டேஜை வந்து லேக் பண்ண போகிறோம், அதான் விசின்னு போட்டுருவோம். மைனஸ்ன்னு சொல்லுவோம், ஏன்னா லேக் பண்ண போதும். இதுதான் இது ரெண்டையும் இனிஷியல் பாயிண்ட்டையும் செகண்ட் வெக்டர் எண்ட் பாயிண்ட் விசி கிடைக்கும், வி கிடைக்கும். then final இந்த V equal to VR vector plus VC vector. ஓகே, இதான் இந்த V. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே VR vector இருக்குது. இந்த டயக்ராம் சேம் திங் தான் காட்டிக்கிறோம். VC vector இருக்குது. இதனை ஆட் பண்ணுற வேல்யூ தான் எங்களுக்கு VS supply vector. ஓகே, இப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த parallel RL சர்க்யூட் எப்படி இந்த ஃபேஸ் டயக்ராமை வெக்டர் டயக்ராமை கீறுறதுன்றது பார்ப்போம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இந்த ஐஆரும் வியும் இன்ஃபேஸ். ஏன் இன்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த ஹாஃப் சைக்கிள் எண்ட் ஆகிற டைம் பாயிண்ட்டும் இந்த அடுத்த ஹாஃப் சைக்கிள் எண்ட் ஆகிற எல்லா பாயிண்ட்டும் ஈக்குவல். அதே நேரம் இந்த மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கிற பீக் வேல்யூ கிடைக்கிற பாயிண்ட்டும் ஈக்குவல். இந்த பாயிண்ட்டும் அட் த சேம் டைம் தான் நடக்குது, டைம் ஸ்கேலில் சேம் டைமில் நடக்குது. இங்கேயும் பார்த்தா இதுலேயும் பீக் நடக்கு, இதுலேயும் பீக் நடக்கு. அப்போ வியும் ஐஆரும் இன்ஃபேஸ். இதுதான் வி கமா ஐஆர் ஆர் இன்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஃபேஸ். அப்போ இன்ஃபேஸை வெக்டர் டயக்ராம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா இது வி, சேம் லைன், லென்த் வந்து வித்தியாசப்படும். பி இதில் இருக்குது, ஐ இருக்குது. இது இன்ஃபேஸ், டைரக்ஷன் சேம் பட் த லென்த் மே பி டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து ஐஎல் பார்த்தா ஐஎல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆகி இந்த வேவ். அப்போ இது வந்து லேட். எவ்வளோ லேட்னா 90 டிகிரி லேட். So 90 degree lagging. Sorry, my writing. Sorry, it's quite okay. 90 degree lagging. So இங்கே 90 degree lagging. இந்த டைரக்ஷனில் இந்த IL வந்து 90 degree lagging.
அப்போ கீழியாச்சு இந்த வெக்டர் டயக்ராம். ஸோ இதான் இந்த வீடியோட நோக்கம். இந்த பேசிக் ஆஃப் வெக்டர் நாலேஜை தந்து அதன் மூலமாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. தேங்க்யூ வெரி மச். நன்றி. இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னுடைய வீடியோவில் வாட்ச் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.